வணக்கம். இன்றைக்கி இன்னொரு லோ கார்ப் பிரெட் ரெசிபி பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே இந்த கீட்டோ டயட், லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னா, முட்டையோட வாசம் பிடிக்கிறதில்ல, முட்டை நிறைய சாப்பிட்டு வெறுத்து போச்சுன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ நம்ம எந்த ப்ரெட்டு செஞ்சாலுமே கட்டாயம் அதில் முட்டை சேர்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி வந்து நான் வெறும் எக் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பிரெட் ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து மெஜாரிட்டி நம்ம ஆல்மண்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறோம், கோகோனட் ஃப்ளோர் கொஞ்சம் கம்மியாக. ஸோ இந்த ப்ரெட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். நான் செய்யும்போது ஒவ்வொன்றும் என்னன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணுவோம், 1 கப் ஆல்மண்ட் ஃப்ளோரு, 1/4 கப் கோகோனட் ஃப்ளோர். இந்த பாதாம் மாவு, தேங்காய் மாவு இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை முதல்ல வந்து நம்ம ஒரு ஜல்லடையில் இதை சலிச்சு எடுத்துக்குவோம். ஸோ இந்த கட்டியாக இருந்ததுன்னா அந்த கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக மாவு வர்றதுக்காக இது நம்ம செய்கிறது. உங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா ஃபுட் ப்ராசஸரில் போட்டு ஒரு ஓட்டினீங்க அப்படின்னா மாவு இன்னும் நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் பட்டரை வந்து உருக்கி வச்சுருக்கேன். அந்த உருக்கின பட்டரை இந்த மாவில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த பட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே மாவு வந்து நம்ம புட்டு மாவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து பெசருவோம் பாருங்கள், அந்த மாதிரி திரியாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த எல்லா மாவுலேயும் இந்த பட்டர் கலக்கிற மாதிரி கலந்து இதை ஓரமாக வச்சுக்கோங்க. இனி அடுத்து நம்ம முட்டையை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது 12 முட்டையை வந்து அந்த வெள்ளைக்கரு மஞ்சக்கருவையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். வெள்ளைக்கரு மட்டும் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த மஞ்சக்கரு ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ இதை மட்டும் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் முழு எக்கையும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 6 முட்டை மட்டும் போட்டால் போதும், சரிங்களா? நான் வெறும் ஒயிட்டுன்றதுனால 12 எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு அவ்வளோவா எக்கோட ஸ்மெல் வந்து இதில் ரொம்ப நமக்கு தெரியாது. ஸோ இந்த 12 முட்டையும் வந்து இப்போ நம்ம பீட் பண்ணணும். பீட் பண்ணுறதுனா எப்படின்னா, இதை நம்ம ரொம்ப நேரம் பீட் பண்ண இதில் வந்து வெள்ளை கலரில் நுர மாதிரி நல்லா எலும்பி வரும். இது கையால் பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம பீட் பண்ணாலுமே அந்தளவுக்கு நுர வந்து கையில் பீட் பண்ணால் வரமாட்டேங்குது. ஸோ நான் இன்றைக்கி ஹேண்ட் பிளெண்டரில் பண்ணுறேன். இந்த முட்டையை அடிக்கும்போது ஒரு லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன் நான், ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு. இதை அடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் ஃபோம் வந்து சீக்கிரம் வரும். இதுக்கு லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வந்து க்ரீம் ஆஃப் டார்ட்டர்னு ஒரு பவுடர் இருக்குது, அந்த பொடி கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தான் நம்ம எக் ஒயிட் எடுத்தோம். அதை பீட் பண்ண அதோட அளவு வந்து இப்படி மேலே ரைஸ் ஆகும். அதனால முதலே வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. எனக்கு அந்த கண்ணாடி பாத்திரம் பத்தாததுனால நான் இதுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போது ஹேண்ட் பிளெண்டரில் நம்ம பண்ண இது வந்து நல்லா ஒயிட் ஃபோமாக வரும். இது எப்படின்னா, நம்ம பாத்திரத்தை இப்படி சாய்ச்சோம் அப்படின்னா அது வந்து கீழே விழுகாது. அந்த பாத்திரத்தில் அந்தளவுக்கு அது ஸ்டிஃபாக ஒட்டி இருக்கும். இது பிளெண்ட் பண்ணாமையும் நம்ம சேர்க்கலாம், பட் அந்த முட்டையோட வாசனை இருக்கும். இதில் இன்னொரு ரீசன் இதில் இந்த மாதிரி போடுறதுக்கு காரணம் வந்து, நம்ம மைதாவில் பிரெட் பண்ணால் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்தளவுக்கு பிரெட் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்கும், இது மாதிரி நம்ம பீட் பண்ணி போட்டோம்னா. ஸோ இப்போ நான் முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நான் முதல்ல கலந்து வச்சோம் இல்லையா மாவு, அதில் வந்து இந்த அடித்த முட்டையை வந்து நம்ம 3 பகுதியாக சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதில் தேங்காய் மாவு சேர்த்துருக்கோம். தேங்காய் மாவோட நேச்சரே வந்து ஈரத்தை நிறையா உறிஞ்சிக்கும். ஸோ நீங்கள் இந்த முட்டையில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே வந்து அது உரிய ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை நல்லா கலந்திங்கன்னா அந்த மாவு வந்து கலந்துக்கும். நம்ம செகண்ட் ஹாஃபையும் சேர்த்து அதே மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிச்சம் இருக்கிற அந்த எக் ஒயிட்டையும் சேர்த்து இப்போ நம்ம முன்ன மாதிரி ஃபுல்லாக கலக்க வேண்டியதில்லை. இப்படி 1-2 கலந்து விட்டிங்கன்னா போதும். அந்த நம்ம பீட் பண்ணியிருக்க அந்த எக் ஒயிட்டில் வந்து உள்ள காற்றெல்லாம் போய் தானே அது இந்த மாதிரி ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஃபுல்லாக கரைஞ்சிடாமல் 1-2 அந்த மாவை வந்து பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ப்ரெட் வந்து நல்லா நமக்கு பஞ்சு மாதிரி மெதுவாக வரும். இப்போ லோஃப் பேன் வந்து நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட் பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 மட்டும்தான் சேர்க்குறேன். மிச்சத்தை வந்து நான் மஃபின்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் ஊற்றி காட்டுறேன். இந்த பேட்டரை வந்து அதில் ஊற்றிட்டு மேலே வந்து இப்படி சமப்படுத்திக்கோங்க. 1-2 இருக்குது இல்லையா, அதெல்லாம் இப்படி வந்து சமப்படுத்திட்டு அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 30 to 45 மினிட்ஸ். ஒவ்வொரு அவனுக்கும் அந்த செட்டிங்ஸ் வந்து மாறும். என்னோட அவனில் வந்து 45 நிமிஷம் வச்சா இந்த ப்ரெட் வந்து கரெக்டாக வேகும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த செட்டிங்ஸ் வந்து முன்ன பின்ன பார்த்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க.
ஸோ ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. மிச்ச மாவை வந்து நான் மஃபின்ஸ் பேனில் ஊற்றி வச்சுருக்கேன். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துகிட்டு ப்ரெட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மண்ட் ஃப்ளோர் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இது நார்மலாக நம்ம மற்ற கீட்டோ ப்ரெட்டை விட இதில் முட்டையோட வாசனை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ப்ரெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் நார்மல் டோஸ்ட் பண்ணிக்கலாம், சாண்ட்விச் பண்ணலாம், ப்ரெட் உப்மா செய்யலாம். நீங்கள் நார்மலாக வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை பண்ணும்போது இதில் ஒரு 2-3 ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி கூட போடலாம். ஸோ சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஆல்மண்ட் ஃப்ளவர் ப்ரெட் வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் காமெண்ட் சொல்லுங்கள். ஹேம்ஸ் லாபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.